இவருக்கு கொஞ்சம் வருத்தம். நாம் தனியாக பறிச்சத இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, தனியா சமைச்சுட்டாங்களே, நம்ம கைப்பட்டதுனால இவங்க தனியா சமைச்சாங்களோ, நம்ம அதாவது இந்த ஜாதிய பத்தி பார்க்குறாங்களோ இவங்க. நம்ம சிவனடியார் தானே, இதில் ஜாதி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே, செட்டியார் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மனக்குமுறலே இவர் உட்காந்துட்டு இருந்தாரு தாம்பூலம் போட்டு. இப்போ அந்த செட்டியார் அம்மா கேட்டாங்க, என்னம்மா வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்கு, நான் போய் சாப்பிடட்டோம்மா. நீங்கள் போய் சாப்பிடுங்கம்மா, இந்த கீரையை மட்டும் எதுக்காக தனித்தனியாக சமைச்சிங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொன்னிச்சு, என் வீட்டுக்கார் கீரையை பறிக்கிற பொழுது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பறித்தார், அதனால் அதெல்லாம் சிவனுக்கு அர்ப்பணமாகிவிட்டது. நீங்கள் சாதாரணமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டே பறிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தையே சொல்லலை, இருந்தாலும் அதை சமைத்து சிவபெருமானிடத்திலே படைத்து அதற்கு பிறகுத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் அதை நாங்கள் தனித்தனியாக சமைத்து நீங்கள் பறித்த கீரையை மட்டும் சிவனிடத்திலே படைத்து அதற்கு பிறகு உங்களுக்கு உணவு அருந்துவதற்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் உண்மையே என்னால் தலையை குனிஞ்சிக்கிட்டு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலம்மா, நான் செய்த தவறுதான், நமச்சிவாய மந்திரத்தை நான் மறந்திருக்க கூடாது, நீங்கள் ஒருபோதும் மறவாமல் இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் செழிப்புடனே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது அவருடைய மகா பெரியவருடைய எழுத்தாளர் மகா பெரியவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது என சொல்லி அது அவருடைய கதையில எழுதியிருக்கிறார். நாம் இறைவனுக்கு படைக்கின்ற பொழுது எந்த உணவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த பூமியிலே இந்த எல்லா ஜீவராசிகளுமே இறைவனால் படைக்கப்பட்டது. அதை மீண்டும் இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்து உண்பதுதான் சாலச் சிறந்தது. நாமும் அதே போல் இறைவனிடத்திலே படைத்து இறைவனுடைய பிரசாதமாக அதை எடுத்துக்கொண்டோமேயானால் கண்டிப்பாக நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. அது மாதிரி செய்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் கூட முறிந்துவிடும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்கு. இந்த நமச்சிவாய மந்திரத்தை கூறுகின்ற பொழுது அதில் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார், அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரு ஊரிலே ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் நிறைய மாடுகள் வைத்திருக்கிறார். அந்த மாடுகளை எல்லாம் மேய்த்து வருவதற்கு ஒரு ஒருவரை வைத்திருக்கிறார். அவர் தினமும் மாடுகளை மேய்த்து விட்டு வருவார். அங்கே சென்று இரவு நேரத்தில் உண்பதற்காக மாடுகளுக்காக அந்த அருகம்பில் போன்ற பில் வகைகளை எடுத்து வருவார். அப்படி எடுத்து வருகின்ற பொழுது அந்த பில்லை எடுத்துட்டு போடுறார். அந்த மாடு உண்டு விட்டு இறந்து விடுகிறது. உடனே அந்த மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லுகிறார், நீ கொண்டு வந்த பில்லை உண்டதனால் என் மாடு இறந்து விட்டது, அதற்கு நீதான் தகுந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும். இவனோ மாடு மேய்க்கிறவன், எப்படி இழப்பீடு கொடுக்க முடியும்? அவன் என்ன சொல்றான், நான் கொடுத்ததனால இது இறக்கவில்லை அப்படின்னு சொல்றான். இல்லை, நீ கொடுத்ததினால்தான் இறந்து விட்டது. இது அந்த பில்லு அறுக்கிற இடத்துல மருந்து அடிச்சிருக்கிறாங்க. அந்த மருந்து அடித்ததனால் அதை பார்க்காமல் இவர் எடுத்து கொடுத்து விட்டார். தவறு யாருடையது? அவருடையது அல்லவா? தவறு அவருடையது அல்ல. இது உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நாட்டாமையினிடத்திலே செல்லுகிறது. கிராமியர் அப்படிம்பாங்க, அவங்கள்ட்ட போகுது. பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்ல முடியல. இவர் இழப்பீடு கண்டிப்பா வேணுங்கிறார். இவர் நான் கொடுத்த பில்லினால் இது இறக்கவில்லை, அது கண்டிப்பா எனக்கு தெரியும், அதுக்கு வயிற்றுல வேற ஏதோ கோளாறு, அதனால அந்த மாடு இறந்துருக்கு. ஏன்னா எல்லா மாடும் நல்லா இருக்கு, இந்த மாடு தானே இறந்துருச்சு. அது உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு போகுது. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஜமீன் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அருகால் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி 9 அடிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருகால் அப்போல்லாம் 5 அடி 4 அடி தான் இருக்கும். அது இருக்கிற பொழுது இந்த அருகம்பில்லை கையிலையும் வச்சிருக்கிறார், மீதி இருக்கிற பில்லு. இதை எடுத்துக்கிட்டு அவங்களாம் உள்ளார போயிட்டாங்க. இவர் உள்ளார போகிறார், தலையில் இடிக்கிறது, சிவாய நமஹா அப்படின்னு சொல்கிறார். கையில் அருகம்பில்லை வச்சுக்கிட்டு சிவாய நமஹாங்கிறார். என்ன செய்யறது? உள்ளார போயிட்டார்.
அங்கே எல்லாம் அவங்க எல்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே இவர் இதே தான் பதில் சொன்னார். இந்த மாதிரி நான் கொடுத்த அருகம்பெல்லினால் அந்த மாடு இறக்கவில்லை. இவர் பயங்கர சிவபக்தர். சிவபக்தர்னா அப்படி ஒரு சிவபக்தர். சிவாய நமஹா சிவாய நமஹா சிவாய நமஹா. நமச்சிவாயம் இல்லாமல் எந்த காரியமும் செய்வதில்லை. நமச்சிவாயம் என்பதே உங்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான தாரக மந்திரம் அப்படின்னு வாழக்கூடியவர். அவர் உடனே சொன்னார், இந்த பிள்ளை வேற மாட்டுக்கு கொடுங்க. அந்த மாடு இறந்து போச்சுன்னா இதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். வேற எந்த மாட்டுக்காக கொடுத்து அந்த மாடு இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். வாங்க சிவபெருமான் எதிரே இருக்கக்கூடிய நந்திக்கு கொடுப்போம். நந்தி உண்டு விட்டு நல்ல விதமாக. நந்தி எப்படியா உண்ணும்? அதுவே கருங்கல்ல தானப்பா இருக்குது. வாருங்கள் உண்ணும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். போறார், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகிறார். அந்த நந்தியம் பகவானம் வணங்கி அதுகிட்ட கொடுக்குறார். அது நந்தி சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். நந்தியம்பெருமான் முன்பதை பார்ப்பதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். இவரால் அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள். ஒருவரால் ஊருக்கெல்லாம் பெய்கின்ற மழை. அதே போல்தான் இவரால் அந்த நந்தியம் பகவான் உண்ணுகின்ற பொழுது எல்லாரும் பார்க்கிறார். அந்த நந்தி உண்டு நல்ல விதமாக இருக்கிறது. உடனே இவருக்கு தீர்ப்பு சொல்லுகிறார், இவர் எந்தவித தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது. இது அரசருக்கு தெரிகிறது. உடனே அரசர் அவரை கூப்பிட்டு தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் நிறைய கோயில்கள் கட்டி கும்பாபிஷேகங்கள் செய்து ஒரு நாயன்மாராக மாறுகிறார். நமச்சிவாய மந்திரம் நாம் எதை எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் உறுதியாக இருக்கணும். பறவைகள் போல் இந்த மரம் அந்த மரம் அந்த மரம் இந்த மரம் என்று வராமல் நமச்சிவாய மந்திரமா, நமச்சிவாய மந்திரமே போரும் எனக்கு அப்படின்னு வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெறலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.